வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் முகாமிற்கு மருத்துவர்கள் காலதாமதமாக வருவதாக புகார். மருத்துவ பரிசோதனைகளை செய்ய முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் தவிப்பு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் தொடரும் அவலம். லாரி டியூப் மீது வைத்துக் கொண்டு செல்லப்பட்ட மூதாட்டியின் உடல். தமிழகத்தின் 2வது ஊராட்சியில் 5 வருடங்களாக சீரமைக்கப்படாத சாலை. தினம்தோறும் சிரமப்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. கார்த்திகை தீப திருவிழா நாளை மறுநாள் கொண்டாட்டம். அகல் விளக்குகளை தயாரிக்கும் பணி தீவிரம். திருப்பத்தூரில் முதியோர் உதவித்தொகைக்காக 6 வருடங்களாக விண்ணப்பித்து வரும் மூதாட்டி. இறந்த பிறகாவது உதவித்தொகை கிடைக்குமா என்று மூதாட்டி வேதனை. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த காட்டு யானை. வீடியோ எடுத்த நபரை காட்டு யானை துரத்தியதால் பரபரப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வாரம் ஒருமுறை நடைபெறும் மருத்துவ முகாமிற்கும் மருத்துவர்கள் காலதாமதமாக வருவதால் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ பரிசோதனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வாரந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. அங்கு மாற்றுத்திறனாளிகள் சிகிச்சை பெற்றும் நலத்திட்ட உதவிகளுக்கான மருத்துவ பரிசோதனைகளையும் செய்து பயனடைந்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் காலை 9 மணி முதல் வரிசையில் காத்திருக்கும் நிலையில் மருத்துவர்கள் அலட்சியமாக காலை 11 மணிக்கு மேல் வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் பரிசோதனைகளை செய்யாமல் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிப்பதாக தெரிகிறது. நாலு வரமாச்சா? இதெல்லாம் போட்டாச்சா? கார்டெல்லாம் போட்டாச்சா? ஏன் அவங்க கொடுக்கல, ஸ்கேன் எடுத்துட்டாங்க. ஸ்கேன் எடுத்தாச்சா? டாக்டர் 4 வாரமா டாக்டர் வந்துகிட்டே இருக்கீங்களா? ஆமா. டாக்டர் பார்த்தாரா? பார்க்கலையா? பார்க்கவே இல்லை சார். இதுவரை டாக்டரே பார்க்கலையா? 4 வாரமா நீ வந்துட்டு போறீங்க. அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவாங்க, இதை எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. மருத்துவ முகாமில் போதிய இருக்கை வசதி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மருத்துவர்கள் உரிய நேரத்தில் முகாமிற்கு வருவதை உறுதி செய்யுமாறும் இருக்கை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருமாறும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். மயானத்திற்கு பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை லாரி டியூப் மூலம் வைத்து ஆற்றை கடந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சங்கிலியாண்டபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் இருந்து மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் ஆற்றின் வழியாக இறந்தவர்களின் உடலை எடுத்து சென்று இறுதிச் சடங்குகளை செய்யும் அவலம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் சங்கிலியாண்டபுரத்தை சேர்ந்த பூச்சாயி அம்மாள் என்ற 70 வயது மூதாட்டி காலமானார். வீட்டில் இருந்து மூதாட்டியின் உடல் இறுதி ஊர்வல வாகனத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து லாரி யூடியூப் மூலம் உடலை வைத்து உறவினர்கள் ஆற்றை கடந்து சென்றனர்.
இதே அவலம் இனியும் தொடராமல் இருக்க ஆற்றின் நடுவே பாலம் மற்றும் மயானத்திற்கு பாதை வசதி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சங்கிலியாண்டபுரம் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 150 குடும்பங்கள் நாங்கள் வசித்து வருகிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடம் தான் அவங்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய சுடுகாட்டு பாதை. இந்த சுடுகாட்டு பாதை ஒரு ஆற்றை தாண்டி தான் நாங்கள் போகணும். இது மாமுண்டி ஆற்றினுடைய பிரிவு. இது காட்டாறு. இந்த காட்டாட்டை கடந்து தான் போகணும். மழைக்காலங்களில் இந்த மாதிரி மழை இடுப்பளவு தண்ணியில் தான் நாங்கள் இந்த பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பூச்சம்மா அப்படிங்கிற அம்மா பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக இறந்துட்டாங்க. இந்த மழைக்காலங்களில் தண்ணி அது பாட்டில் ஆற்றுல கிடக்குது. இடுப்பளவு தண்ணியில் தான் நாங்கள் டீப்பு போட்டு தண்ணி அந்த பாடியை கொண்டு போனோம். இது பல முறை நாங்கள் சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பட்டா நிலத்துக்காரர்கள் இந்த சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களுக்கு வழி விடாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. தமிழகத்தின் 2வது ஊராட்சியிலேயே 5 வருடங்களாக சாலை சீரமைக்கப்படாது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் அருகே உள்ள பேத்துப்பாறை, அஞ்சுவீடு, பாரதி அண்ணாநகர் போன்ற கிராமங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அஞ்சுவீடு கிராமத்தில் இருந்து பெருமாள் மலைக்கு செல்லும் சாலையை கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் 2வது ஊராட்சியான வில்பட்டி பகுதி அருகே உள்ள இந்த சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மோசமான சாலையால் வாகன ஓட்டிகள் தினம்தோறும் சிரமப்பட்டு வருகின்றனர். சாலையை சீரமைத்து தரக்கோரி 5 வருடங்களாக போராடியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இந்த ரோடு. இந்த 7 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. காரணம் என்னென்னா ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் இதே பிரச்சனை தான். ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்றவங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கு. 30 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்குன்னா இதுக்குள்ளே 1 மணி நேரம் எங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. காரணம் என்னென்னா ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. பள்ளி குழந்தைகளை 6 மணிக்கெல்லாம் வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை. 8 மணிக்கு அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா 6 மணிக்கே வெளியேற்றினா வண்டி இதில் 1 மணி நேரம் தவந்து போக வேண்டிய சூழ்நிலை. நடந்து போனால் அரை மணி நேரத்தில் போயிடலாம். வண்டியில் ஏறி வந்தோம்னா 1 மணி நேரம் ஆகுது. அப்படி ஒரு கண்டிஷனில் இந்த ரோடு இருக்குது. ஏன்னா இதில் போனால் ஏதாவது உடஞ்சி போயிடும், ஏதாவது டேமேஜ் ஆகிடும். வாடகைக்கே வண்டி வராத சூழ்நிலைக்கு இந்த ரோடு ஆயிடுச்சு. அதனால் அரசாங்கம் இனிமேலாவது தலையிட்டு இந்த பாதையை சீரமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். கார்த்திகை தீபத் திருவிழா நெருங்கும் நிலையில் சேலத்தில் அகல் விளக்குகளை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்றான கார்த்திகை மகா தீபம் வரும் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. கார்த்திகை தீபத்தன்று கோயில்களிலும் வீடுகளிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம். இதையொட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விளக்குகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். லிங்க விளக்கு, 5 முக விளக்கு, குத்து விளக்கு போன்ற பல்வேறு வடிவங்களில் விளக்குகள் தயாரிக்கப்படுகிறது. காலப்போக்கில் அழிந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க மண் மற்றும் எரிபொருட்களை மானிய விலையில் வழங்குமாறு தமிழக அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். முதியோர் உதவித்தொகை கேட்டு 6 வருடங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலையும் மூதாட்டி தான் இறந்த பிறகாவது உதவித்தொகை கிடைக்குமா என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேரி முத்தூரை சேர்ந்தவர் தனம். 60 வயது மூதாட்டியான இவரின் கணவர் 6 வருடங்களுக்கு முன்பு காலமானார். மூதாட்டி தனத்திற்கு பிள்ளை இல்லாததால் அவர் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் தவித்து வருகிறார். இந்நிலையில் தமிழக அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை கேட்டு தனம் 6 வருடங்களாக அலைந்து வருகிறார். ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் அவரை செல்போன் இல்லை, வங்கிக் கணக்கு இல்லை போன்ற பல்வேறு காரணங்களை கூறி அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது ஆட்டோவிற்கு கூட பணம் இல்லாததால் மூதாட்டி தனம் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். உணவு மற்றும் போக்குவரத்து செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவித்து வரும் தனக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு மூதாட்டி தனம் வேண்டுகோள் வைத்துள்ளார். பக்கத்து வீட்டுல தான் ஒரு கிலோ சிக்காத்துல கேரா போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற ஏதோ ஒரு நேரம் அவனை போட்டு தர்றாங்க. அவங்க பொண்டாட்டி மாதிரி அந்த புள்ளியும் நீங்க சாவுன்னு திட்டுறாங்க. சாமி யார் சோறு போடுவாங்கன்னு கேக்குறாங்க. வீட்டு புள்ளிங்க ஏப்பா ஒரு போன் நம்பர் கொடுறேன், கல்யாணத்துக்கு மனு தரோம். இன்னும் 4-5 மனு கொண்டாந்து கொடுத்தேன் சாமி. இங்க கோவை அருகே செல்போனில் வீடியோ எடுத்த நபரை காட்டு யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரை அடுத்த நரசிபுரம் பகுதியில் காட்டு யானை ஒன்று உலா வந்தது. காட்டு யானையை பார்த்த பகுதி மக்கள் வீடுகளுக்குள் மறைந்து கொண்டனர். ஒரே ஒருவர் மட்டும் ஆட்டோவுக்கு பின்னால் மறைந்து நின்று காட்டு யானையை வீடியோ எடுக்க முயன்றார்.
இதனால் ஆத்திரமடைந்த காட்டு யானை அந்த நபரை விரட்டத் தொடங்கியது. அவர் வேகமாக ஓடி வீட்டிற்குள் தஞ்சமடைந்த நிலையில் யானை அங்கிருந்து சாலையில் நடந்து சென்றது. வேலூர் அருகே ஏரிகளுக்கு தண்ணீரை திருப்பிவிடக் கோரி பொதுமக்களும் தன்னார்வ அமைப்பினரும் பாலாற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் அருகே பாலாற்றில் இருந்து சதுப்பேரி, கடப்பேரி போன்ற ஏரிகளுக்கு தண்ணீர் திருப்பி விடப்பட்டது. பாலாற்றில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் அமைத்து தண்ணீர் விநியோகிக்கப்படுவதால் ஏரிகளுக்கு தேவையான நீர் சென்று சேரவில்லை என தெரிகிறது. தண்ணீர் இல்லாமல் சதுப்பேரி, கடப்பேரி ஆகிய ஏரிகள் வறண்டுள்ள நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினரும் பொதுமக்களும் பாலாற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலாற்றில் உள்ள குழாய்களை அகற்றி ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல வழிவகை செய்து தருமாறு தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆற்றில் வரும் தண்ணீரானது சதுப்பேரி, கடப்பேரி, பெரிய ஏரிக்கு செல்ல முடியவில்லை என்றால் அழைத்துக் கொள்கின்ற காரணத்தான் நாங்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டி ஒரு கடிதம் கொடுத்தோம். அரசு அதை நீங்கள் தமிழ்நாடு ஓட்ட வடிகால் வாரியத்திலே நீங்கள் சொல்லுங்கள் சொன்னார்கள். நாங்கள் அதற்கும் சொன்னோம். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு தண்ணீர் வருகின்ற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கின்றது, இங்கு அடைப்பும் இல்லை என்று அவர்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டார்கள். ஆகையால் இந்த அரசானது அவர்கள் இன்னும் ஏதாவது ஒரு குழுவை போட்டு இந்த இடத்தை வந்து பார்த்து இந்த பைப்பை அகற்றினால்தான் கடப்பேரி, சதுப்பேரி, பெரிய ஏரிக்கு தண்ணீர் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருவாரூர் அருகே நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிறுவர்களும் தங்களது கட்டுமஸ்தான உடலை வெளிப்படுத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அளவிலான பளு தூக்குதல் மற்றும் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், மாஸ்டர் என 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் திருவாரூரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சிறுவர்களும் மேடையில் தோன்றி பாடி பில்டிங் போஸ்களை செய்து காட்டி அசத்தினர். இங்கே பாரு, இங்கே பாரு. நடுவர்கள் வழங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்போட்டியில் சண்முகம் என்பவர் முதல் பரிசையும், முத்து என்பவர் 2ஆம் பரிசையும், மணிகண்டன் என்பவர் 3ஆம் பரிசையும் தட்டி சென்றனர்.